இது கோபுரத்தின் மீது இருக்க வேண்டிய ஒரு கலசம். அவ்வளவு உயர்ந்த வெற்றிகள் இவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்தில் நடக்குது. ஆனா மன நிம்மதி இல்லையே அப்படின்னு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்ல தனவரம். சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காருன்னா பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துவாரு. இதனால் வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை அணைகட்டி தடுத்த மாதிரி இப்ப அணையை திறந்து விட்ட மாதிரி அடிச்சுக்கிட்டு வரும் காசு. அப்படிப்பட்ட நேரம் வரப்போகுது. பராபவ ஆண்டு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. இவங்க குடும்பத்துல திருமண செய்தி, பொருளாதார செய்தி எல்லாம் கிடைக்க போகுது. பிசினஸ் டெவலப் ஆக போகுது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு 12 ராசிகளுக்கான பலன்கள், பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்மளோட ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் நம்ம கிட்ட டீட்டெயிலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரவீன். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது மேலே இந்த வருஷத்துடைய கிரக நிலைகளை நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் பிறக்கிறது ரிஷப லக்னத்தில் பிறக்கிறது. 12 லக்னங்களில் ரிஷப லக்னம். உங்களுக்கு ரிஷபம் சொன்னாலே அது காலபுருஷ தத்துவத்துடைய 2வது ஸ்தானம். அது பேர் காசு, குடும்பம், இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த காசை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ஆண்டுடைய லக்னம் பிறக்கிறது. மிக முக்கியமான விஷயம், இந்த ஆண்டுடைய பிறப்பு கிழமை செவ்வாய்க்கிழமை. எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனா சதய நட்சத்திரம், கும்பராசி. பிறக்கக்கூடிய திதி தேய்பிறை துவாதசி. ஆண்டுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, ரிஷப லக்னத்தில் வருஷம் பிறந்து மிதுன ராசியில் புதன் பகவான், அதாவது குரு பகவான். இந்த மிதுன ராசிங்கிறது புதன் பகவானுடைய வீடு. அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். கும்பராசியில சந்திரனும் ராகுவும், மீன ராசியில சனி, செவ்வாய், புதன், இந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. இதுதான் புது வருஷத்துடைய கிரக நிலை. இதில் கண்டிப்பாக எல்லாருக்கும் முதல் பிரச்சனையா சார், ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி இருக்க போகிறோம், இந்த ஆண்டு நமக்கு பண வரவு எப்படி இருக்க போகுது, இல்லை ஏதாவது லோன் வாங்கியிருந்தோம்னா அந்த லோனை கடனை கட்டி முடிக்க முடியுமா, இல்லை ஏதாவது புது லோனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் இந்த ஆண்டு விட்டுடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பண வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வருஷம் பிறக்கும் போதே 2வது ஸ்தானத்தில் குரு பகவான், அவருக்கு பேர் தனகாரகன்னு பேர். பண வருமானம் அப்படிங்கிறதுல கேஷ் லிக்விடிட்டி குறையும். டிஜிட்டல் மயமாதல் நமக்கு அதிகமாயிருச்சு இல்லையா? அப்போ டிஜிட்டல் பணத்துடைய பயன்பாடு தான் அதிகமாக போகுது. கேஷ் லிக்விடிட்டி குறையும். வருஷத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பணத்தட்டுப்பாடு நீங்கும். சரி, இந்த 2026 பராபவ ஆண்டு 12 ராசிக்கு என்னென்ன ராசிக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மையான பலன்கள்லாம் தரப்போறாங்க? இருக்கிற ராசிகளில் மிகச்சிறந்த பலன் பெறக்கூடிய ராசி துலா ராசி. அதே போல கன்னி ராசிக்கு குரு பகவான் அற்புதங்களை தரப்போகிறார். மிதுன ராசி மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய ராசியாக இருக்கிறது. அடுத்தது மகர ராசி, நல்ல லாபம், சந்தோஷம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசி மகர ராசி. அப்படி இந்த ராசிகள்லாம் ரொம்ப நன்மைகளை பெறப்போகுது இந்த ஆண்டு. சிக்கல்கள்ல எந்தெந்த ராசிகள்லாம் இருக்க போகுது? சிக்கல்கள் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மக்களாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ல எவ்வளவு வெற்றிகள் வந்தாலும் கன்னி ராசி கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி மக்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு வருது. கும்பராசிக்கு நாவடக்கம் இருந்தால் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7.5 சனி தொடங்குவதனால அவர்கள் பணி விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இப்படி கவனமாக இருந்தாலே இந்த ஆண்டு நல்ல ஆண்டு தான். சரி, இது மட்டும் இல்லாமல் பண வரவு, பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை ஓவராலாக எப்படி மேம்பட்டு இருக்க போகுது அப்படின்றத, இந்த ஓவராலாக 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்றத உங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிச்சயமா முழு பலன்களையும் பார்ப்போம். சார், கும்பராசிக்கு இந்த பராபவ ஆண்டு 2026 எப்படி இருக்கும்? கும்பராசிக்குன்னு சார் ஒரு தனி கேரக்டர். எப்பெல்லாம் நான் கும்பராசி மிகச்சிறந்த ராசின்னு சொல்கிறேனோ அப்போல்லாம் நான் பேசக்கூடிய அந்த காணொலிகள் அது இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய பின்னூட்டங்கள் பார்த்தீங்கன்னா பலரும் திட்டி எழுதுவா, கும்பராசியை போய் போடுறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நான் பார்த்த கும்பராசிக்காரர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள். ஒரு மனைவியாக கும்பராசிக்காரர் இருந்தால் ஒரு மந்திரியை போல அவர் செயல்படுவார். அவ்வளவு மிகப்பெரிய உயர்வுகள் உண்டு. கும்பம் பூரண கலசம் சொல்றோம். ஒரு பெரிய தலைவர்கள் வருகிற போது கோயில்கள் என்ன பண்றாங்க, பூரண கலசம் வைத்து வரவேற்கிறார்கள், பூரண கும்ப மரியாதை. அப்படி கும்பத்தை குறிக்கக்கூடியதால் கும்பராசி அப்படித்தானே.
இது வந்து கோபுரத்தின் மீது இருக்க வேண்டிய ஒரு கலசம். அவ்வளவு உயர்ந்த வெற்றிகள் இவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இவங்களுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள். எப்படின்னா ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 7.5 சனியில ஜென்மச்சனி. அதனால அரசியல்ல இவங்க இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், பின்னடைவு. இல்லை ஒரு அரசியல்வாதியை நம்பி, தலைவரை நம்பி இவங்க இருந்தாங்கன்னா அந்த தலைவருக்கே பின்னடைவு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்களுக்கு இருந்திருக்கும். ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்களாக இருந்தால் மெனோபாஸ் ப்ராப்ளம், வேற ஹெல்த் இஷ்யூ, பேக் பெயின் பிரச்சனை பல ஆண்களுக்கு. இதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். குடும்பத்தை நடத்த முடிய பணம் இல்லையேங்க, பணம் வருது திருப்தியா இல்லையே, எல்லாம் குடும்பத்தில் நடக்குது, ஆனால் மன நிம்மதி இல்லையே அப்படின்னு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தனவரவு இப்பவே வர தொடங்கி இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி. அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காருன்னா பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருவாரு. இதனால் வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை அணைகட்டி தடுத்த மாதிரி, இப்போ அணையை திறந்து விட்ட மாதிரி அடிச்சுக்கிட்டு வரும் காசு. அப்படிப்பட்ட நேரம் வரப்போகுது. கும்பராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் இப்போ காத்திருக்கு. இவங்க வந்து கடன் வாங்குவாங்க. இப்போ கடன் வாங்கி பிஸ்னஸில் பெரிய டெவலப் ஆயிடுவாங்க. அந்த யோகம் வருது. 5ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு. இவங்க ராசியில் ராகு. இந்த புது வருஷம் பிறக்கக்கூடிய ராசியே இவங்க ராசி தான் கும்பராசி, சதய நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா குரு சண்டாட யோகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கடுமையாக உழைக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கும்பராசிக்காரங்க கடுமையாக உழைக்கிறாங்களோ அதோடைய பலனை வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இவங்க அனுபவிப்பாங்க. உழைக்க தயங்கக்கூடாது. எனக்கு காசு வரலையே, எனக்கு ப்ரமோஷன் வரல, எதையும் நினைக்காதீங்க. நீங்கள் கடுமையாக உழைங்க, நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகம் வரும். சரி, இவங்க ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் பஞ்சர் ஆயிடுது, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குன்றாங்க. ஆமாம், என்ன எப்பவுமே ஒரு பாதகம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது பேரு காலபுருஷ தத்துவத்துடைய பாதக ராசி. உங்களுக்கு நான் தொடங்கும் போதே சொன்னேன், இவர்களை பற்றி நன்மைகளை சொல்ல வந்தால் பிறர் இவர்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி என்னைக்குமே ஒரு தடை இருக்கும். அதை மீறிக்கிட்டு தான் இவங்க ஜெயிக்கணும். இவங்களுக்கு எப்படி கேட்டீங்கன்னா நல்லவர்கள்ங்கிறது வெளியே தெரியறது இல்லையா சார். நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. 99% நல்லவர்கள். ஒரு இலையில தலைவாழை இலை போட்டு நல்லா விருந்து பரிமாறுறீங்க, ஒரு ஓரத்தில் ஒரு அசிங்கத்தை வச்சிடுறீங்க. அந்த மாதிரி இவங்க நல்லா பேசிட்டு ஒரு வார்த்தை கோபத்தில் பேசுறாங்க பாருங்க, இவங்க கோபம் தான் நிற்குது. அதுதான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அத்தனை வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். கோபத்தை குறைச்சிட்டாங்கன்னா கும்பராசிக்காரங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இவங்களுக்கு 2ல சனி. இப்போ நாவடக்கம் வேணும். குடும்பத்தில் சண்டை போடுவாங்க. பிள்ளைகளோட சண்டையோ வீட்டுக்காரரோட சண்டையோ இருக்கும். அந்த சண்டைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா யாகாவாராயினும் நாகாக்க சொல்லியிருக்காங்களே, நமக்கு எவ்வளவு பெரிய ஆளா வேணா இரு, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுன்னு. அது கும்பராசிக்கு சொல்லப்பட்ட விஷயம்தான். கவனமா இருந்துட்டாங்க, பெரிய பொருளாதார வளர்ச்சி வந்துடும். 7ல கேது. சில பேர் வேணும்னே இவங்க மேல வம்பு வழக்குகளை உருவாக்குறதுக்கு, இவங்க வேலை செய்தால் அதில் குறை சொல்றதுக்கு பல பேர் இருப்பாங்க. கும்பராசி இருட்டை விரும்பும். எப்பவுமே இருட்டில் உட்கார்ந்துருக்கிறது, லைட் அணைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறது, இந்த இருட்டை விரும்புறதெல்லாம் அந்த கும்பராசிகிட்ட ரொம்ப ஒரு அமைப்பு உண்டு உங்களுக்கு. ஏன்னா சனியுடைய வீடு இல்லை அது, அதனால அந்த அமைப்புகள் உண்டு. ஆனால் அந்த பராபவ ஆண்டு பெரிய வளர்ச்சியை கொண்டு கொடுக்க போகுது. இவங்க குடும்பத்தில் திருமண செய்தி, பொருளாதார செய்தி எல்லாம் கிடைக்க போகுது. பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. சரி, பணம் வருது அப்படின்ற மாதிரி தோணுது, ஆனால் அது வரவே மாட்டேங்குது. எக்ஸாம்பிள், ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துருக்கோம், அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறாங்க இன்னைக்குன்றாங்க, ஆனால் இன்னைக்கு தரமாட்டுறாங்க, தள்ளி போட்டுட்டே இருக்கு. அது எப்போதான் இந்த காசு கிடைக்குமா கிடைக்காது? அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டா அந்த பிரச்சனை இப்போ சால்வ் ஆயிரும். ஜூன் மாசத்துக்கு பிறகு சால்வ் ஆயிரும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இது வந்து சிலருக்கு வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுக்கு போய் தான் சால்வ் ஆகும். அந்த அளவுக்கு ஆகும். சின்ன பணங்களாக இருக்கக்கூடியதெல்லாம் இப்போ ஜூனுக்கு மேலேயே சால்வ் ஆயிரும். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரம்லாம் பண்ணணும்? கும்பராசிக்காரர்கள்னு சொல்லிட்டாலே அகத்தியர் வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தரும். இன்னொன்று, 24ஆம் தேதி, ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி மாலை நேரத்தில் அகத்தியரை வழிபட்டாலும் சித்தர்களை வழிபட்டாலும் இவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் வரும். அதை போல ஆதி கும்பேஸ்வரர் கும்பகோணம் போகணும். கும்பகோணத்துக்கு போய் திருக்கோயில்களில் வழிபட்டாலும் பெரிய முன்னேற்றம். ஒன்றுமே முடியல, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயில் கோபுரத்தில் மேலே இருக்கக்கூடிய கலசத்தை கும்பிடுங்க, பெரிய வளர்ச்சி வரும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு குடம் எடுத்து அந்த குடத்தில் நூல் சுற்றி மேலே மாவலை வச்சு ஒரு தேங்காய் வைங்க, குடத்துக்குள்ள பச்சை அரிசியை போட்டு வைங்க, 1 ரூபாய் காயினை போட்டு வச்சு சந்தன குங்குமம் விட்டு தினந்தோறும் வழிபட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கை பெரிய வளர்ச்சிக்குரியதாக இருக்கும். ஹெல்த் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய பயமும் பதட்டமும் இருக்கும் சார்.
எப்படி இருக்க போகுது, புது வைரஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஜென்ரலாகவே வந்து பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்குது, ஒரு சில பேருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கேன்சர் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது, டயபெட்டிஸ் தொடர்ந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு நோயாக பார்த்துட்டு இருக்காங்க, சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இப்படி இருக்க சூழ்நிலையில ஹெல்த்தாக எப்படி இருக்க போகுது? ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பஞ்சாங்கங்கள் என்ன குறிப்பிடுது அப்படின்னா, புதிய வகை வைரஸ் வரும் அப்படின்னா குறிப்பிடுறாங்க. இந்த வைரஸ் எப்படி இருக்கும்னா, ராகு போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு பார்க்கிற போது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வைரஸாக இருக்கும். ஒரு வீட்லேயே 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழகினாங்கன்னா அது பரவும் அப்படிங்கிற சூழ்நிலையான ஒரு வைரஸ் தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் மிக முக்கியமாக அழகாக சொன்னீங்க, கேன்சர் வியாதி. பலருக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னா மீனத்தில் வந்து அந்த செவ்வாய், சனி, சூரியன் இந்த சேர்க்கை இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை கண்டு நிறைய பயப்படணுமான இந்த வருஷம் அப்படி கிடையாது. செவ்வாய் சனியோடு புதன் சேர்ந்து தான் வருடம் துவங்குது. ஸோ கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும், மருத்துவர்கள் அதை குணப்படுத்திடுவாங்க, கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். இந்த நிலச்சரிவு, எர்த்குவைக், சுனாமி இப்பேற்பட்ட பேரழிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இயற்கை சீற்றம் நிறைய இருக்கும், நிலநடுக்கம் இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் சனிங்கிறது 2மே மாறுபட்ட கிரகங்கள். செவ்வாய் பூமிகாரகன், அந்த சனியும் செவ்வாயும் சேரும் போதெல்லாம் 2உடைய கேரக்டர் வேறையாக இருக்கிறதுனால இந்த நிலச்சரிவுகளோ அந்த விபத்துக்களோ கடல் சார்ந்த விபத்துக்களோ சுனாமி வருவதோ உண்டு. நீங்கள் சுனாமியை பற்றி குறிப்பிட்டு கேட்குறீங்க. வட அமெரிக்காவில் அந்த அதாவது சான் பிரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியா பகுதிகள் சொல்கிறோம் இல்லையா, வட அமெரிக்காவில் எந்த பக்கத்தில் கடல் பரப்பு இருக்கோ அந்த பக்கத்தில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். அண்ட் எஜுகேஷன் சார், குழந்தைங்கள்லாம் வந்து அடுத்த எக்ஸாம்ஸில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு இருந்து வருஷம் துவங்குது. காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்துக்கு 4ஆம் இடம் தான் எஜுகேஷனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த கடகத்துக்கு குரு பகவான் வரார். அவள் மாணவர்களுக்கு நல்ல வகையில் எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஆண்டு இருக்கும். பெண் கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா மேஷத்துலேயே சுக்கிரன் வந்து உட்கார்றாரு. பெண் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மிக அதிகமாக இருக்கும் இந்த பராபவ வருஷத்தில். புதிய சட்டங்கள் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ பெண்கள், இளம் பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும் இந்த ஆண்டு. ஒரு பொதுவான பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சால் அவங்க இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்கும், பரிகாரம் ஒன்று இருக்கும். அப்படி பொதுவாக இப்படி ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்லேயோ இல்லை கோவிலையோ போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் அதுலேருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அதாவது இந்த ஆண்டு வந்து பிரச்சனைகளுக்குரிய ஆண்டு இல்லை, நன்மைகளுக்குரிய ஆண்டு. எந்த ஒரு மனித வாழ்க்கையாக இருந்தாலும் அதில் வந்து இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஒரு பொழுதுனா இரவும் இருக்குது, பகலும் இருக்குது. அப்படி சில விஷயங்கள் மாறி வரும். பராபவ ஆண்டு மிக நல்ல ஆண்டு. நம்ம மக்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிற ஆண்டு. நிறைய அனுபவங்கள் இவர்களுக்கு கிடைக்க போகிறது. கல்வியில், மருத்துவத்தில் உள்ள முன்னேற்றத்தை பற்றிலாம் நம்ம பேசினோம். அதனால் இவர்களுக்கு மிக நன்மையான ஆண்டு. H1B விசா ப்ராப்ளம் சால்வ் ஆக பற்றி பேசுகிறோம். அப்போ இவ்வளவு நன்மையான ஆண்டு. ஆனாலும் நோய் தாக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதும், இந்த பொருளாதார தட்டுப்பாடு விஷயத்திலும் விலைவாசி உயரப்போகுதுன்னு சொல்கிறோமே. அப்போ இதிலிருந்து எப்படி நம்ம வந்து இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா, அவரவர்கள் அவங்கவுங்க குலதெய்வத்தை கும்பிடணும். எப்பவுமே என்னுடைய நிகழ்ச்சிகளில் நான் அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுக்கு காரணம், நம்முடைய முன்னோர்கள் பரம்பரையாக நம்ம கும்பிட்ட சாமி அது. நம்ம அப்பா கும்பிட்டுருக்காரு, நம்ம தாத்தா கும்பிட்டுருக்காரு, நம்ம பூட்டம் கும்பிட்டுருக்காரு, அதே இடத்துல நம்ம கும்பிடுறோம். நம்ம ஜீன்ல இருக்க அந்த தெய்வம் கலந்து இருக்கு இல்லையா, அதனுடைய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய நீங்கள் ஒரு தெய்வத்தை போய் ஊரில் போய் கும்பிடுறீங்க, அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரணும்னா கூட உங்கள் குலதெய்வத்துடைய அனுமதி வாங்கி தான் கொடுக்க முடியும். ஆகவே தான் அந்த குலதெய்வ வழிபாடுன்னு செய்துட்டா எந்த சிக்கல்களும் வராது. அதே போல் வனதுர்க்கை வழிபாடு, வனதுர்க்கை ஹோமங்கள் இந்த ஆண்டு செய்தால் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அந்த வனதுர்க்கை வழிபாட்டை அதிகம் செய்யணும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ வனதுர்க்கை ஹோமம் ஒன்று நடக்க போகுது, வெகு சீக்கிரமே நடக்க போகுது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, கழுகுமலை உங்களுக்கு தெரியும். கழுகுமலைக்கு பக்கத்தில் பழங்கோட்டை அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே ஆதிபராசக்தி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இப்போ வருஷாபிஷேகம் செய்ய போகிறாங்க. அதில் இந்த வனதுர்க்கை ஹோமம் பண்ண போகிறாங்க. அந்த வனதுர்க்கை ஹோமத்தை அட்டன் பண்ணுறதுங்கிறதே, கலந்து கொள்வது என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல இன்னல்களுக்கு தீர்வாக இருக்கும். சூப்பர் சார், நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.